தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 61 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை காலம் நேற்றுடன் முடிவுற்றுள்ளது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. கடந்த ஏப்ரல் மாதம் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டு 61 நாட்கள் மீனவர்கள் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு செல்லவில்லை. தடைக்காலம் தொடங்கிய நாளிலிருந்து காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வருவதால் விசைப்படகுகளை பழுது பார்த்தல், வலைகளை சரி செய்தல், டீசல் நிரப்பி ஐஸுகளை ஏற்றுதல் உள்ளிட்ட பணிகளை செய்யும் போது மிகவும் ஆர்வமாக மீனவர்கள் செயல்பட்டதால் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பரபரப்பாய் காணப்பட்டது. நள்ளிரவு முதல் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றனர். மீன்பிடி தடைக்காலத்தில் மீன்பிரியர்கள் வஞ்சரம், வௌவால், கொடுவா, சுறா, நண்டு, இறால், கடம்பா போன்ற மீன்களை வகைகளை வாங்கி சாப்பிட முடியாமல் இருந்த நிலையில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததையொட்டி அடுத்து மீன்பிரியர்கள் மகிழ்ச்சியுடன் இதை வாங்கி சென்று மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் விசைப்படகுகளுக்கு நேரடியாக பைப் மூலம் டீசல் நிரப்பும் பழைய நடைமுறையை அமைத்து தர வேண்டும். மீனவர்கள் மீன்களை வாங்குபவர்கள் விற்கும் விசைப்படகுகளை மீன்களை விற்பவர்களுக்கு தனித்தனியாக இடவசதி செய்து தர வேண்டும் என மீனவர்களின் கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்துள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.